ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஹேங்கிங் வெரைட்டி, சக்குலண்ட் வெரைட்டி. அட் த சேம் டைம் அது கேக்டஸ் கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்டான ஒரு அழகான வெரைட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டோட நேம் சூடோரிப்சாலிஸ். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ரெட் ரிப்சாலிஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட அப்பியரன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, இது பியோர் ரெட், நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் இதுக்கு இருக்குது. அண்ட் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பட்டையாக இருக்கும். அண்ட் இது ஸ்டெம்ஸ்லேருந்து நல்லா அழகாக அப்படியே ஹேங் ஆகிற மாதிரி தொங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இதோட ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி டிப்பில் குட்டி குட்டியாக ப்ளூம் ஆகி வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ரொம்ப குட்டியாக இருக்கும். இதோட ஃப்ளவரை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலி கேக்டஸோட ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் போன் கேக்டஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆர் பிரம்ம கமலம் சொல்லிட்டு இன்னொரு வெரைட்டிஸ் இருக்குது. ஈவன் அதுவுமே கேக்டஸ் கூட சேர்ந்த வகை தான். அதோட ஃப்ளவர் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அது மாதிரியே தான் இதோட ஃப்ளவருமே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு லேட் நைட்டில் வந்து ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளவர். அண்ட் மார்னிங் டே டைமில் வர வர இது வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. ஒன் டே தான் இந்த ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகிற இடத்துல எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ரூட் மாதிரி டெவலப் ஆகுது. அந்த ஃப்ரூட்டை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை தான் நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்தெந்த டிப்லெல்லாம் நமக்கு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஒரு காய் மாதிரி உருவாக்கி தென் அது ஃப்ரூட் மாதிரி உருவாகுது. இதை தான் நான் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் தான் நான் எடுக்கிறேன். இதை தடவை நான் இந்த சீட்ஸ் எடுக்கிறேன். ஆக்சுவலி நிறைய டைம் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பட் நான் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். சரி, இன்றைக்கி நான் இதை பற்றி பார்க்கும் பொழுது தான் எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் இது வந்து நான் கேரே இல்லாமல் அப்படியே விட்டுருந்தேன் டெரஸில். உங்களுக்கு பிளான்ட்டு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து கேர் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த சீட்ஸ் வந்திருந்தது. இந்த சீட்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட சீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் தான், அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பழத்துக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே இந்த உள்ளே வந்து ஒரு லிக்விட் ஜெல் மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா அந்த சீடோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால இதை வந்து வாஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜெல் மாதிரி ஒரு லிக்விடில் நமக்கு சீட்ஸ் இருக்குது. ஸோ இது கையில் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ஒரு கப்புக்குள்ளே இந்த சீட்ஸ்லாம் போட்டுட்டு வாட்டர் விட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து அப்படியே நசுக்கி நான் அந்த சீட்ஸ்லாம் வெளியே எடுக்க போகிறேன். எடுத்ததுமே எனக்கு இவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஹார்வெஸ்ட் பண்ண அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் மெச்சூர்டாக இல்லை. நான் ஆர்வ கோளாறில் காயை கூட நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். எந்த பழம் வந்து கொஞ்சம் நமக்கு தொட்டாலே தெரியும், நல்லா ஹார்டாக இல்லாமல் டக்குன்னு நசுங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து நல்ல ஒரு ஃப்ரூட் கைண்டில் இருக்கக்கூடிய ஒரு இது பழம். அதைத்தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். நான் ஆர்வ கோளாறில் காயமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். கம்மிங் பேக் டு பிளான்ட், இதுதான் மதர் பிளான்ட். பாருங்கள் எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் பாட் சேஞ்ச் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் தேவையில்லாத செடிகள் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஹேங்கிங் வெரைட்டிங்கிறனால ஒரு ஹேங்கிங் பாட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வச்சுருக்கிற மிக்ஸ் பார்த்திங்கன்னா கோகோபிட் வித் பெர்லைட் மிக்ஸ் தான், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா ஹேங்கிங்னாலே மோஸ்ட்லி நான் இந்த மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து அந்த ஸ்டெம்மாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த
வாட்டரை ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நான் மோஸ்ட்லி கோகோபீட்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறதே. ஸோ இதில் நம்ம ரீபாட் பண்ணியாச்சு, குட்டியாக ஒரு பொம்மையும் வச்சாச்சு. அவங்க அப்படியே பாப் ஸ்டார் மாதிரி சிங் பண்ணுற மாதிரி ஒரு க்யூட் டாய் தான், அதை சும்மா வச்சுருக்கேன். அண்ட் இதை வந்து எப்படி ப்ராப்பகேட் பண்ணலான்னா 2 விதமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி சீட்ஸ் மூலயமாவும் ப்ராப்பகேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து லீஃப் மூலயமாவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். இந்த லீஃப் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே இதே கோகோபீட் மிக்ஸில் தான் வைக்க போகிறேன். பிகாஸ் இதுதான் நம்ம வந்து ப்ராப்பகேட் பண்ணுற மெத்தட். அண்ட் இந்த பாட்டே வந்து நான் கொஞ்சம் சன்லைட் கம்மியாக வரக்கூடிய ஏரியாவில் தான் வைக்க போகிறேன், பால்கனியில் தான். ஸோ தட் இந்த மதர் பிளான்ட் பாட்லேயே நான் அந்த கட் பண்ண அந்த இலை எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுதான் ப்ராப்பகேஷனோட ஒரு ஸ்டெப். நம்ம வந்து லீஃப், நீங்கள் லீஃப்னு சொல்லலாம், ஒரு கட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லீஃபில் வந்து கொஞ்சம் குட்டியாக ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்மோடு தான் கட் பண்ணியிருக்கேன். அதை தான் ஜஸ்ட் நான் அப்படியே இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து சேம் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். அண்ட் சம்மர் டைமில் வீக்லி ட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த லீஃபோட டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தென் அது வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்கெடியூல்டாக நீங்கள் கொடுக்கலாம். சம்மர் டைம் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். இல்லை ரெய்னி டைம் ஒரு வின்டர் சீசன்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறதே போதும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கோகோபீட் மிக்ஸ். இன்கேஸ் நீங்கள் சாயில் மிக்ஸில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த லீஃபையும் பாருங்கள், அந்த ஸ்டெம்மையும் பாருங்கள், கெப்பாசிட்டி கம்மி. அதாவது வாட்டர் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மி. பட் இதுவுமே வாட்டர் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதோட ஸ்டோரேஜோட லெவல் கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் வாட்டர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் வந்து நான் இப்போது ஜஸ்ட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். பிகாஸ் இது கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு இந்த லீஃப் எல்லாமே. ஸோ மேலே கொடுத்துட்ருக்கேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாட்டரை நீங்கள் இந்த சாயிலில் பேஸில் மட்டும்தான் கொடுக்கணும், அதுதான் பெஸ்ட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து சீட் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த ஃப்ரூட்டில் கிடைச்ச அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ ப்ராப்பகேட் பண்ண போகிறேன். இந்த சீட்ஸ்க்கு நான் எடுத்து வச்சுக்கிற மிக்ஸ் வந்து கோகோபீட் 2 parts அண்ட் 1 part வந்து நார்மல் ரிவர் சாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக சாஃப். ஸோ இதுதான் கேக்டஸ்க்கு நான் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக்ஸ். அதே தான் இதுக்குமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நான் சீட்ஸ் போட்டு முளைக்க வைக்க போகிறேன். ஆக்சுவலி ரெண்டுமே நல்லாவே ஈரமாக இருக்குது. பிகாஸ் கோகோபீட் வந்து அந்த உதிரை விட்டு எடுத்ததுனால இப்போ தான் பண்ணேன், அதனால ஈரமாக இருக்குது. ரிவர் சாண்டுமே ஈரமாக தான் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணி நான் எடுத்தேன், அது பழசாக இருந்ததுனால. அண்ட் சாஃப்னா உங்களுக்கு தெரியும், ஃபங்கி சைட். பிகாஸ் நம்ம அந்த சீட்ஸ் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா ட்ரை ஆகலைன்னா அதுவே ஃபங்கி சைடாக ஃபங்கல் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃபை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் தான் சீட்ஸ் போட போகிறோம். இது வந்து நார்மல் பாக்ஸ் தான், நார்மல் பாட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பாப்பா தான் போட போகிறா. இவ்வளோ சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதில் சில மிக்ஸ் இருக்குது, பழங்களோட அந்த பழத்தோட சீட்ஸுமே இருக்குது, சிலதான் இம்மெச்சூர்ட் சீட்ஸுமே நான் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஜஸ்ட் எல்லா காயுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு சிலதெல்லாம் வந்து காயாக இருக்குது, ஒரு சிலதெல்லாம் பழமாக இருந்துச்சு. அந்த சீட்ஸ் நான் வந்து க்ரஷ் பண்ணி அதை நசுக்கி எடுக்கும் பொழுது தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஒரு சிலதெல்லாம் ஹார்டாக இருந்துச்சு, ஒரு சிலலாம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணிச்சு நான் கொஞ்சம் இம்மெச்சூர்ட் காயை கூட நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டதுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் டைட்டாகவே. பாக்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு உள்ளுக்குள்ளே ஹியூமிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதனால் சீட்ஸ் எல்லாம் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 20 days கழித்து எப்படி முளைச்சிருக்குங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் நான் இப்போ காமிக்கிறேன்.
ஸோ இந்த பாக்ஸ்குள்ளேயே பாருங்கள் எப்படியே இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வேர்த்த மாதிரி இருக்குன்னு. இதுதான் ஹியூமிடிட்டி. அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஜெர்மினேட் ஆகிருக்கு. மேபி நான் இம்மெச்சூர்ட் சீட்ஸுன்னு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால கூட இருக்கலாம். பட் ஸ்டில் இன்னுமே ப்ராசஸ் போயிட்டுருக்குது. சில சீட்ஸ்லாம் இன்னுமே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஜெர்மினேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நம்மளால் சொல்லிக்கவே முடியாது. ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து இன்னும் அதோட உண்மையான லீஃப் வரலை. சீட்ஸ்லேருந்து 2 லீஃப் வரும் பார்த்தீங்களா, அதுதான் முளைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி பிளான்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அப்படியே ஓரமாக விட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட்டாக இருக்குது. இதோட ப்ளூமிங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போய் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ளூம்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக மைன்யூட்டாக இருக்கிறனால நம்ம தான் போய் செக் பண்ணணும். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் ஒரு சிலர் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்க, பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.